கூட யாருக்காவது கொடுத்துட்டு போவேன். ஆனால் இப்படி ஏதாவது ஒரு சேதம் வந்தால் மன உளைச்சலாக இருக்கும். பொன் மேனி போல காட்சி அளிக்குது பாருங்கோ. சொல்லுடா. நீங்கள் சோறு குடிக்க மாட்டீங்க? சோறா? டேய் ஒருதன் உடம்பா உண்மையிலேயே இந்த நிலை யாருக்கும் வரக்கூடாது. சரியான மனவருத்தமாக இருக்கு. சரி, இந்த வாழ்க்கையே வெறுக்கிற கட்டமாப்பா இப்போ. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்டா, ஈழத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் சிறுப்பிட்டி என்ற என்னுடைய ஊரில். இங்கே இருந்து 142 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்ய போகிறோம். பயணம் செய்யும்போது எங்களுக்கு கிடைக்கிற அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறோம். இது ஒரு பயண காணொலியாக தான் இருக்குது. மற்றபடி ஏதாவது பயனுள்ள தகவல்கள் இருக்குமான்னு சொல்லி கேட்டால், பயணம் செய்யும்போது எங்களுக்கு ஏதாவது அந்த அனுபவத்தில் இருந்து பயனுள்ள தகவல் கிடைச்சா சொல்லுவோம். மற்றபடி பயணம் போகிறது மட்டும்தான் இதனுடைய பிரதானமான நோக்கமாக இருக்கும். நாங்கள் ரசிக்கிறத உணர்றதை உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம். முழுமையாக பாருங்க. இப்போ எங்கே போக போகிறோம்டா, வவுனியாவுக்கு போக போகிறோம். இன்றைக்கே நாங்கள் வர போகிறோம். சரியா, நடந்து தான் போக போகிறோமா? வரையிலையா? அழகின் ரகசியம் ஏதாவது இருக்காடா தம்பி உங்களுக்கு? நடந்து போகிறோமான்னு கேட்டால் இல்லை, முச்சக்கர வண்டியில் தான் பயணம் செய்ய போகிறோம். முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். இப்போ நேரம் 10:32. ஆனால் இன்றைக்கு என்ன சிறப்பான தகவல்ண்டா, நான் இதுக்கு அங்கால தொடவே மாட்டேன், முன்னுக்கு வரவே மாட்டேன்னு. அப்போவும் கேட்டனால் ஒன்றுல போகணும்னா இல்லை பிரச்சனை இல்லை, முச்சக்கர வண்டியில் போகலாமான்னு ஜிந்தன் சொல்லியிருக்கிறார். வாங்கோ, பொறுப்பை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். 3 போத்தில் தண்ணி கொண்டு வருவோம். ஓடியா சரியோடா இல்லை. வாங்க எங்கே போகலாமே. சரி மக்களே, நாங்கள் இப்போ எங்கே வீட்டில் இருந்து பயணம் செய்ய போகிறோம். ஜனனி, உங்களுக்கு பெரிய காசியாக வேண்டி வரணும். இன்றைக்கே வருவோம் உடனே. 142 கிலோமீட்டர் போகிறதுக்குண்டா, வாரத்துக்கு எத்தனை கிலோமீட்டர்? அப்போ எவ்வளோ மொத்தம் எவ்வளோ பயணம் செய்ய போகிறோம் இன்றைக்கு? ஆனால் நீ கொஞ்சம் கணக்கில் புலியாக இருக்கிற. சரி, நாங்கள் இப்போ எரிபொருள் நிரப்புற இடத்துக்கு வந்துட்டோம். எரிபொருள் நிரப்பிக்கொண்டு எங்களுடைய பயணத்தை தொடங்குவோம். நாங்கள் இப்போ பரந்தன் சந்திக்கு வந்துட்டோம். நேரம் 12:16. சரியா சொல்கிறதுண்டா 85 கிலோமீட்டர் பயணம் செய்யணுமே. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு தொடர்ச்சியாக காத்துப்பட நித்திரதான் வருது மக்களே. சப்பா, எப்படி இந்த நித்திரையை தாங்கி கொண்டு போகிறோம்னு தெரியலை. கிட்ட வச்சு காட்டினா முகம் ஏற்கனவே பார்க்கலாமே இருக்கும். சரி, காட்டு. நேரம் சரியாக 12:22. நாங்கள் இப்போ கிளிநொச்சிக்குள்ளே நுழைகிறோம். இதில் பாருங்க, கிளிநொச்சி பெயர் பலகை இருக்குது. இப்போ இந்த இடத்துல என்னென்னா, இந்த பகுதியை பாருங்க. நாங்கள் சில நாட்களுக்கு முன்பு வரும்போது பச்சை பசையில் இருந்த வயல்வெளிகள் பொன் மேனி போல காட்சி அளிக்குது பாருங்க. பொன் நிறமாக இருக்குது. இவ்வளவும் தங்கம்ண்டா நாங்கள் இப்போ இதில் நிற்கவே முடியாத அளவுக்கு கூட்டமாக இருக்கும். ஆனால் தங்கம் இருந்தால் என்ன இருந்தால் என்ன, வாழலாம் விடலாம். தங்கம் இல்லாட்டியும் வாழலாம், தங்கம் இருந்தாலும் வாழலாம். ஆனால் இந்த நெற்கதிர்கள் இல்லாமல் வாழ முடியுமா? இல்லை. எப்படியா தத்துவம் இப்படி சொல்லுவியா நீ ஏதாவது தத்துவம்? சரி, வாங்க போவோம் அடுத்த கட்டமாக. பயணம் செய்து போகும்போது எப்போவுமே எங்களை மகிழ்ச்சிப்படுத்துறது கிளிநொச்சியில் இருக்கிற அந்த கோழி ரோல் தான். நல்லா இருக்கும். சரியா, இதில் வலப்பக்கம் அந்த எரிபொருள் நிரப்பு நிலைய சந்தியோடு இருக்குது. இந்த சந்திக்கு என்ன பேர் சொல்லுங்க பார்ப்போம். கரடி போக்கு சந்தி. முதல் இதால் கரடி போனதா? அதாலையா கரடி போக்கு சந்தி என்பது என்னென்னு தெரியல. பட்ராகொண்டே ஒயிட் ஸ்டோனுக்கு வந்திருக்கிறோம். உள்ளே போய் கோழி ரோல் வேண்டி சாப்பிட போகிறோம். தம்பி, உனக்கு என்ன வேணும்? உனக்கு வேணுமானதை வேண்டி தரலாம். சொல்லுடா. தம்பி வாங்க போட்டார். இவருக்கு நாங்கள் கடையில் கொண்டு போய் பொருள் வாங்க பழக்கிறோம். இல்லையா பொரிச்சு தருவோம். அப்போ நல்ல சுட சாப்பிடலாம் மக்களே. அப்போ சுட சாப்பிடலாம். உங்களுக்கு தேனி சொல்லிடு. எத்தனை தண்ணி? 2. இப்போ என்ன சொல்லிடு? நீங்கள் சோறு குடிக்க மாட்டீங்க? சோறா? டேய் உடம்பை கட்டுப்படுத்தணும்னு சொல்லி அதுக்கு சீனியை தவிர்த்தா விரமுன் காப்போம்ன்றது நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்க இல்லையா?
சீனி சாப்பிடாம விட்டால் சக்கரை வியாதின்னு சொல்கிறீங்க. என்ன செய்கிறோம் உடனே? நான் வந்தா பிறகு தான் காப்போம். வந்தா பிறகு என்னத்தை காக்கிறது? வந்தா பிறகு சாகிறது. வேற முன் காப்போம். டேய் உலகத்திலேயே ஆபத்தான நோய் எதுன்னு கேட்டால் இந்த சீனி விரத்தம் தான். டேய் ஓமடா, உண்மையில ஓமை இல்லையோ? இப்போ அதை நீ விளங்கிக்கொள்ளாமல் இருக்கிறீடாப்பா. எனக்கு உன்னை நினைக்க கவலையாக இருக்குண்டீங்க. என்ற கதையை கேட்டுக்கொண்டு வரணுமே. ரோல் வந்துடுது. இதுதான் ரோல். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எதிர்பார்த்துனீங்களா இப்படி ரோல் கிடைக்க மாட்டேன்? இல்லை எதிர்பார்க்க. சாப்பிடுங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அழாதேங்க அழாதேங்க சொல்லுங்க. நல்லா இருக்கு. ஏய் ஒரு கடி தான் கடிச்சேன். உண்மையாக அப்படி இருக்கு. நல்லா இருக்கு. ஆனால் என்ன சூடாக இருக்கு. சூடாக இருக்கு. சரி சுடச்சு சாப்பிட்டா தான் இல்லை. ஆனால் இந்த சூடோட சாப்பிடல. இந்த சூடோட சாப்பிடல. உண்மையிலே சரியாக சுடுவேங்க. சரி நாங்கள் சாப்பிடு பார்ப்போம். நானும் முண்டை சாப்பிடு பார்ப்போம். எனக்கு இது பிடிக்கும் மக்களே. இங்கே வந்து அடிக்கடி சாப்பிடுங்க. உள்ள வேங்க. உள்ளுக்கு அப்படியே கோழி தான். என்ன கோழி அப்படியே தூள் தூளாக்கி வச்சுருக்கீங்க. நல்ல சுவையாக இருக்குது. இப்போ நேரம் சரியாக 1 மணி. சரியாக 1 மணி பாருங்க. நீங்கள் போய் சொல்லுதுன்னு யோசிப்பீங்க. கிளிநொச்சியில் இருந்து வவுனியா நோக்கி போக போகிறோம். இதில் இருந்து இன்னும் 81 கிலோமீட்டர் பயணம் செய்யணும். போவோம். முறைகண்டி பிள்ளையார் கோயிலடி. முறைகண்டி பிள்ளையார் கோயிலடிக்கு வந்துட்டோம். இப்படியே போய் கோயிலினுடைய முன்பகுதியை பார்த்து கொண்டு வருவோம். இந்த மாதிரி பயணங்கள் போகும்போது அதை காட்டாம விட்டால் நல்லா இருக்காதல்ல. அதுக்காகத்தான் உங்களை கூட்டிக் கொண்டு போகிறேன்வாங்க. முன்னுக்கு தூரத்தில் நின்று கும்பிட்டுட்டு போவோம். சரியா? அருள்மிகு திரு முறிகண்டி பிள்ளையார் ஆலயம். சரி இப்போ நாங்கள் இந்த இடத்துல இருந்து அடுத்த கட்டத்தை பயணத்தை தொடங்க போகிறோம். நேரம் 1 மணி 46 நிமிடம். இந்த இடம் எவ்வளவு ஒரு மோசமான நிலையில் இருக்குது, இந்த கழிப்பறை எவ்வளவு கேவலமான நிலையில் இருக்குன்றத உள்ளுக்கு போய் பார்த்து உணர்ந்து கொண்ட நான் அதை பற்றி ஒரு பதிவு செய்யணுமன்றதுக்காக கொஞ்சம் நேரம் மினக்கட்டு போனோம். இனி நாங்கள் இங்கே இருந்து எங்களுடைய பயணத்தை தொடங்க போகிறோம். இன்னும் எவ்வளவு தூரம் பயணம் செய்யணுமெண்டா எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நாங்கள் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 70 கிலோமீட்டர் பயணம் செய்யணும் மக்களே. வாங்க போவோம். எனக்கு தெரிஞ்சு 4 மணிக்கு தான் போய் சேரலாம் போல இருக்குது. நீண்ட தூரம் பயணம் செய்து வந்துட்டோம். இப்படியான சில இடங்களுக்கு வரும்போது கொஞ்சம் நேரமாவது நின்று இந்த காட்சியை பார்க்கணும் போல இருக்கும். இப்போ நாங்கள் நிற்கிறது பன்றிக்கெய்த குளம். சரியா? அப்படியே திரும்பி பாருங்க. அதில் வெள்ளை பஞ்சு போன்ற அமைப்பில் ஏதோ ஒரு தாவரம். அது என்ன தாவரம்னு எனக்கு தெரியலை. நான் அப்படியே பயணம் செய்யும் போது உங்களுக்கு காட்டுறேன். மக்களே நாங்கள் வரும்போது கையில் இந்த ஃபோன் அப்படியே கீழே விழுந்து எந்த அளவுக்கு உயரமாக போனோன்னு தெரியுமா? இதெல்லாம் கலண்டுறது தெரியுமா? இது கலண்டுறது. ஆனால் சாதுவான ஒரு வெடிப்பு ஒன்று இருக்குது பின்னுக்கு. சாதுவான வெடிப்பு இல்லை, பெரிய வெடிப்பு தான். எதிர்பார்க்கல எப்படி அது நடக்கப்பட்டு காணொலி எடுத்துக்கொண்டு வந்துச்சு. தண்ணிக்குள்ளேயும் போய் கேளாது. இதில் விழுந்தோடனே தெரிச்சு விட்டுருது. இப்படி பின்பக்கம் சாதுவா இந்த கேமரால சேதமண்டி இல்லை மக்களே. இங்கே பாருங்க. எப்படி தெரிஞ்சதுன்னு இந்த இந்த அளவு உயரத்துக்கு வருவாங்கடா. கீழே விழுந்து இதுக்குள்ள இப்படி கரையால் வந்துடுது. மேலே போய் ஜண்டா பிரிஞ்சு கிடந்தது. இந்த பெருசான்றதை விட இது சரியா மன வருத்தமாக தான் கிடக்கு. என்ன செய்கிறது? வெடிச்சு தான் இருக்குது. உண்மையிலேயே இந்த நிலை யாருக்கும் வரக்கூடாது. சரியான மன வருத்தமாக இருக்கு.
சரி இனி என்ன செய்யறது? இனி இது போட்டுருவோம். அச்சோ, அந்த மனசுக்குள்ள வேலை இருந்தாலும் சிரிக்கிற அந்த அந்த நிலை வந்து எல்லாருக்கும் பெறாது, எனக்கு வரும். சரியா, இது வேண்டி 1.5 ஆண்டு தான் வரும். அது வேண்டி எவ்வளோ காலம் சொல்லுவான். ஒருக்கா தான் விழுந்தது. எங்கே இந்திர விழாவுக்கு போய் விழுந்து இந்த பின்னுக்கு இதில் கிடக்கலாம் அந்த சேதம். நல்ல காலம் முன்னுக்கு பழதாக போயில, இதோட தப்பிச்சுதேடா. ஆனால் இதுவும் அந்த வெளியில் இது தெரியலைஞ்சு டிரைவர் உள்ளுக்கு அந்த விழுந்த இதுக்கு தான் வெடிச்சிருக்குது. கடவுள் காக்க. இது ஃபோன் விழுந்து போச்சுது. அப்போ நான் இவங்களை நிப்பாட்ட சொல்ல உடனே நிப்பாட்டில தான் கொஞ்சம் தூரம் போய் தான் நிற்கும். நின்ற உடனே திருப்பி கொண்டு வேற ஒரு அம்மா வந்து ஃபோனை எடுத்துட்டு தரமாட்டேன்னு சொல்லிட்டா. அவள் சொன்னது என்னென்னா, இது நீங்கள் ஃபோனுக்குரிய ஆளாகவும் இருக்க மாட்டீங்க சிலது, அதனால் தரமாட்டேன், நீங்கள் ஒரு உங்களை தொடர்பு பண்ண சொல்லுங்க, அடித்து பார்ப்போம்னு சொன்னால். அடித்த பிறகு சரி இந்தாங்க கொண்டு தந்தா. அதுக்கு பிறகு சொன்னவா இதே மாதிரி ஏற்கனவே ஒன்று விழுந்திருந்து யாரோ எடுத்ததான் அழைப்பெடுக்க தான் வீட்டை கொண்டே வச்சு கொடுத்ததுன்னு சொன்னவா. அப்போ உண்மையிலே நல்ல எண்ணத்துக்காக அந்த அம்மா செய்தது வரவேற்கத்தக்கது. ஏன்னா எல்லார்ட்டையும் கொடுக்க. இப்போ நான் வந்து இதை ஏன் அம்மா தெரியலேன்னு கோவிக்கல, அதேன்னு சொல்லுங்க பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல நாங்கள் கொஞ்சம் தூரம் போட்டோம்னு வைங்குவோன், வேறு யாராவது வந்து வாங்கி கொண்டு போனால் அது எல்லோரும் தெருவின் வண்டியில் தானே. இப்போ இது எடுத்துக்கொண்டு போனாலும் உடனே பிடிச்சிடலாம் யார்கிட்ட இருக்குன்றதை. ஒரு இந்த ஃபோன் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னே பிடிச்சிடலாம், இங்கே இருக்குன்றதை வரைக்கும் கண்டுபிடிக்கிற அளவுக்கு இப்போ எல்லாமே வந்துடுது. ஃபைன் மை ஆப்பில் கொடுத்து பார்க்கலாம். ஆனாலும் கூட கொஞ்சம் அதை பற்றி திருட்டுத்தனம் தெரிந்தவர்கள் வந்து அதை இலகுவாக கொண்டு போடுவார்கள். அதனால் அந்த அம்மா கொடுக்காத நான் என்னோட தராததை நான் குறைநிக்கல. அவள் வந்து அப்படி செய்தது தான் சரி. அதுக்கு பிறகு நான் அழைப்படுத்து காட்டினதுக்கு பிறகு தான் தந்தவா. எதில் விழுந்தான்றது எனக்கு ஞாபகம் இருக்குது. இதில் விழுந்து தான் தெரிஞ்சதை. இதில் விழுந்து இது மேலால் தெரிஞ்சது. நான் இஞ்சால இதுக்குள்ளே அப்படி விழுந்திருந்தா சரியாக இருந்திருக்கும், இஞ்சால வந்திருக்காது. திரும்ப இதுக்குள்ளே விழுந்து புல்லில் தெரிஞ்சு இஞ்சால விழுந்தது. அதனால் பின்னுக்கு வெடிப்பு வந்துடுது. அதால் தான் வெடிப்பு வந்து, அப்படி இல்லையாண்டா வெடிப்பு வந்திருக்காது. சரி, இந்த வாழ்க்கையே வெறுக்கிற கட்டமாப்பா. இப்போ கூட யாருக்காவது கொடுத்துட்டு போவேன். ஆனால் இப்படி ஏதாவது ஒரு சேதம் வந்தால் மன உளைச்சலாக இருக்கும். எப்படியும் 2 நாளைக்கு அப்படி தான் இருக்கும். நீங்க இது பரவாயில்லை வேண்டலாம். இதில் விழுந்து மண்டையை உடைச்சி இந்த கரைச்சலாக போடும். சரியா மக்களை எஞ்ச பாருங்கோ, நல்ல காலம். இதில் ஒரு சேதமும் இல்லை, இங்கேயும் சேதம் இல்லை. இந்த இது மட்டும்தான். ஆனாலும் இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத அளவு சேதம். மக்களை எல்லாரும் 10 லட்சம் 10 லட்சம் காசு போட்டிங்கிட்ட எனக்கு பெரிய உதவியாக இருக்கும். சரி போமா. மக்களை அழுது கொண்டு வந்ததால அந்த பேர் பலகை காட்ட முடியல. இப்போ உங்களுக்கு பேருந்து தரிப்பிடத்தை காட்டுறேன் பாருங்க. இதுதான் வவுனியா பேருந்து தரிப்பிடம், புதிய பேருந்து தரிப்பிடம். அங்க வந்துட்டோம். சரி, பேருந்து தரிப்பிடத்தை தாண்டி நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். நேரம் 3:24. சரி, நாங்கள் வவுனியா நகர பகுதிக்கு வந்து அதை தாண்டி இப்போ மன்னார் வீதியில் நிற்கிறோம். நாங்கள் வீட்டை இருந்து பயணத்தை தொடங்கினது ஒரு 10:45 அப்படி இருந்தாலும் கூட போமண்டு முச்சக்கர வண்டியில் எங்களுடைய பயணத்தை தொடங்கின நேரம் 11:01. இப்போ நேரம் 3:29. ஆனால் நாங்கள் வவுனியா நகரப்பகுதிக்கு வந்தது ஒரு 3:24-25 வந்துட்டோம். அப்படின்னா எங்களுக்கு 4 மணித்தியாலமும் 23 நிமிடமும் எடுத்திருக்குது. எனவே இவ்வளவு நேரம் தேவையாண்டு கேட்டால் இல்லை. நாங்கள் நிறைய இடத்துல நின்று பயணம் செய்து தான் வந்த நாங்கள். அதை விட இந்த காணொலியை நிறைவு செய்கிறதுக்கு முதல் ஒரு சோகமான தகவல். திரும்பவும் அதுக்குள்ளே இருந்திருந்து நான் இப்படி தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். என்ன சிரித்தாலும் எங்களுடைய ஆழ் மனதில் கவலை தான் அதிகமாகவே இருக்குது. எங்கள் ஊரில் சொல்லுவார்கள், செத்தும் சிரிப்பு மாறையில்லை என்று. தெரியுமா? இவ்வளவு சோகத்துக்குள்ளேயுமே சிரிப்பு கலகலப்ப விடக்கூடாது. நாங்கள் மன அழுத்தத்துக்குள்ளாகினோம்னு சொன்னால் அதுலேருந்து மீண்டு வர முடியாது. ஐயோ என்னடா இது உடைஞ்சு போச்சு, அப்படி செய்திருக்கலாம், இப்படி செய்திருக்கலாம், இதை செய்திருக்கலாம், இப்படி போயிருக்கலாம், அப்படி போயிருக்கலாம். அதெல்லாம் வேண்டாம். உடைஞ்சிருது. உடைஞ்சதை இனி உடையாமல் பாதுகாக்கிறது தான் புத்திசாலித்தனம். சரி மக்களே, இப்போ இந்த காணொலியிலிருந்து விடைபெறுகிறேன்.
இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணி பட்டன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். பாருங்க, மாடு கூட எங்கள்ட ஃபோன் உடைஞ்சதை நினைச்சு கவலைப்பட்டு சுகம் விசாரிக்கிறதுக்கு வந்துடுது. நீங்கள் இன்னும் சுகம் விசாரிக்கலையா? விசாரிங்கோ.